வணக்கம் தோழிகளே, வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி சோஃபியா. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுக்கு இது 35வது வாரம் முடிஞ்சு 36வது வாரம் தொடங்கிருச்சு. நீங்க லேபருக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். உங்கள உடம்ப எப்படி டெலிவரிக்கு ரெடி பண்றது, அதாவது ஸ்டாமினா எப்படி கெயின் பண்றது, உங்க பெல்விஸ்க்கு எப்படி ஒரு ஃபிளெக்சிபிலிட்டியை கொண்டு வர்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்க இருக்காங்க. 2 பேருமே நார்மல் டெலிவரி தான். 2வது குழந்தை பொறந்து இப்பதான் ஒரு 5 மந்த்ஸ் ஆகுது. ஸோ நான் என்ன டெலிவரிக்கு எப்படி ரெடி பண்ணிக்கிட்டேன், என்னென்ன எக்ஸர்சைஸ் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. எல்லாத்தையும் நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. எக்ஸர்சைஸ் யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்ப பிளாசென்டா ப்ரீவியான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பொசிஷன்ல பிளாசென்டா இருக்கவங்க பண்ணக்கூடாது. ஹை பிபி இருக்கவங்களும் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸர்சைஸ் பண்றதுக்கு முன்னால உங்க டாக்டர் கிட்ட கேட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி ஸ்குவாட் பண்ணலாமா, பெல்விக் டில்ட் பண்ணலாமா, இந்த மாதிரி எக்ஸர்சைஸ்லாம் பண்ணலாமா டாக்டர்னு கேட்டுக்கோங்க. டாக்டர் அட்வைஸ் கேட்டுட்டு எக்ஸர்சைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க எக்ஸர்சைஸ் பண்றதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, பேபியோட ஹெட் பெல்விஸ்ல போய் என்கேஜ் ஆகுறதுக்காக இது ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு பெல்விஸ்ல ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறமா லேபர் டைம்ல வர உங்களுக்கு ஒரு ஸ்டாமினா கிடைக்கும். இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்றதுனால கிடைக்க போகுது. எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா வாக்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நாளைக்கு 20ல இருந்து 30 நிமிஷம் வாக்கிங் போங்க. முதல்ல ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஓரளவு கொஞ்சம் ஃபாஸ்டா நடக்க ட்ரை பண்ணுங்க. இடையில இடையில கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்பட்டா எடுத்துக்கோங்க. உங்க உடம்பு என்ன சொல்லுதோ அத கேட்டுட்டு நீங்க வாக் பண்ணுங்க. தண்ணி எடுத்துட்டு போங்க பக்கத்து கூடயே. அதுக்கப்புறம் உங்க யாரோட ஹெல்ப்பையாவது வச்சுக்கோங்க. ஹஸ்பண்ட் இல்லைன்னா உங்க பேரண்ட்ஸ் யாரையாவது வாக் பண்ணும்போது கூட்டிட்டு போங்க. நான் பட்டர்ஃப்ளை ட்விஸ்ட் எக்ஸசைஸ் பண்ண போறேன். இது எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி காலை 2 ஃபீட்டையும் இந்த மாதிரி இப்படி டச் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களால இங்க எவ்வளவு கொண்டு போக முடியுமோ அவ்வளவு உள்ள கொண்டு போயிட்டு இந்த இந்த இங்க இந்த நம்ம முட்டி ஃப்ளோரை உங்களால எவ்வளவு தொட முடியுதோ அந்த தூரத்துக்கு கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு மெதுவா அந்த மாதிரி பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு உங்களால எவ்வளவு டைம் முடியுமோ ஒரு 10 டைம்ஸ், ஒரு 5 டைம்ஸ், இந்த மாதிரி உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு வாட்டி இந்த மாதிரி பண்ணுங்க. மெதுவா பண்ணுங்க. உங்களால எவ்வளவு பொறுமையா முடியுமோ அவ்வளவு பொறுமையா பண்ணிக்கோங்க. இல்ல இந்த மாதிரி உட்கார முடியல அப்படின்னா கூட நீங்க பின்னால ஏதாவது ஒரு உட்கார மாதிரி ஒரு பில்லோவோ இல்ல ஒரு சின்ன பலகையோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டு உட்கார்ந்துட்டு கூட நீங்க இந்த மாதிரி ஃபீட்டை வச்சுக்கிட்டு நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்தது ஸ்குவாட். ஸ்குவாட் எப்படி பண்றதுன்னு சொல்ல போறேன். 2 டைப் ஸ்குவாட் இருக்கு. ஒன்று டீப் ஸ்குவாட், இன்னொன்று நம்ம நார்மலா பண்ற ஸ்குவாட். உங்களுக்கு எது முடியுமோ அதை நீங்க பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நார்மலான ஸ்குவாட் எப்படி பண்ணணும்னு சொல்றேன். அதுக்கு உங்க ஹிப் வைடுக்கு உங்க காலை கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டா விரிச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு கைகள் எப்படி வச்சுட்டு இந்த மாதிரி பொறுமையா எந்திரிச்சு உட்காருங்க. இந்த மாதிரி உங்களால எத்தனை டைம் பண்ண முடியுமோ அத்தனை டைம் பண்ணுங்க. இல்ல சப்போர்ட் இல்லாம பண்ண முடியலைன்னா இது மாதிரி ஸ்ட்ராங்கா ஏதாவது ஒரு சேரு இல்லைன்னா ஜன்னல் கம்பி, பால்கனியில இருக்கிற சப்போர்ட்டுக்கு இருக்கிற கம்பி ஏதாவது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். இல்ல உங்க பார்ட்னர், பேரண்ட்ஸ் யாருனாலும் இப்படி பிடிச்சிட்டு அதை டைட்டா குரூப்பா பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்குவாட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டீப் ஸ்குவாட் எப்படி பண்ணணும்னா நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாவே உட்காந்துட்டு இப்படி எந்திக்கிறது. சரிங்களா? டீப்பா அப்படி உட்காந்துட்டு இப்படி எந்திக்கிறது. அடுத்த எக்ஸசைஸ் சைட் லஞ்ச். இது எப்படி பண்றதுன்னு பாருங்க. இந்த எக்ஸசைஸ் பண்றதுனால உங்க பேபியோட ஹெட் பெல்விஸ்ல நல்லா என்கேஜ் ஆக ஹெல்ப் பண்ணும். சைட் லஞ்ச் பண்றதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான சோஃபா இல்லைன்னா ஒரு கட்டில் இந்த மாதிரி ஒரு கால் இப்படி வச்சுக்கோங்க. ஒரு கால் நல்லா பேலன்ஸ் பண்ணி நில்லுங்க. சப்போர்ட்டு கூட யாரையாவது பக்கத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா இப்படி இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்க பெல்விஸ்ல உங்க பேபி நல்லா என்கேஜ் ஆவாங்க. ஸோ 2 காலையும் மாத்தி மாத்தி பண்ணிக்கோங்க. உங்களால எவ்வளவு டைம் பண்ண முடியுதோ அவ்வளவு டைம் பண்ணிக்கோங்க. பொறுமையா ஸ்டார்டிங்ல இருந்தே இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்ல நீங்க யூஸ் பண்ணல அப்படின்னீங்கன்னா இந்த 36 வீக்ஸ்ல நீங்க இந்த பொசிஷன் ட்ரை பண்ணுங்க. டீப் ஸ்குவாட்ல இந்த மாதிரி உட்காருங்க. இந்த மாதிரி டீப் ஸ்குவாட்ல உட்காருங்க. உங்களால எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் இந்த மாதிரி டீப் ஸ்குவாட்ல உட்காருங்க. அடுத்ததா டக் வாக். டக் வாக் பண்றதுக்கு இந்த மாதிரி உங்க வீட்டுல உள்ள ஹெல்ப் யார் கையாவது பிடிச்சிட்டு, நான் எங்க அம்மா கையை பிடிச்சிருக்கேன், பிடிச்சிட்டு இப்படி மெதுவா உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு மெதுவா அப்படி நடங்க.
பிரீத்திங் எக்ஸர்சைஸ்ங்க. இது வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு டீப் பிரீத் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவா வந்துட்டு ரிலீஸ் பண்ணுங்க. நல்லா நல்ல மூச்ச உள்வாங்கிட்டு, மெதுவா மூச்ச வந்து வெளிய விடுங்க. இந்த டெக்னிக் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா பிரீத்திங் எக்சர்சைஸ் தினமும் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சொல்லிக் குடுத்த எல்லா எக்ஸர்சைஸும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு அழகான டெலிவரி நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏதாவது ஒரு எக்ஸர்சைஸ் மிஸ் பண்ணியிருந்தேன், இல்ல இது பண்ணா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, கமெண்ட் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நம்ம இந்த மாரி டெலிவரி டைம்ல இருக்காங்கன்னாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.